வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிச்சுன்னா கன்னியாகுமரியில் இருக்கேன். கன்னியாகுமரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா காலமாக போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி வந்தாலே சன்ரைஸ் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன். இப்போ நீங்கள் பார்க்கத்தக்கதாக தெரியும். நான் மட்டும் இல்லை போகிறேன், என்னோட சேர்ந்து மக்கள் என்னுடைய ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் உள்ள ஹோட்டல்லேருந்து எல்லா ஹோட்டல்லேருந்தும் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கேன். காலமே 5 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு 5:30 அப்படி வலிக்கிட்டு நடந்து போய்கொண்டிருக்கேன். நீங்கள் பார்க்க தெரியும், மக்கள் அலையாக போய்கொண்டிருக்கேன். நாங்கள் அந்த கன்னியாகுமரி அம்மன் கோயிலால் தான் அங்கால போயிட்டு திருவள்ளுவர் சிலை அல்லது விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருப்போம். அந்த சைடாக தான் எங்களுக்கு சன்ரைஸ் வரும். நீங்கள் இப்போ பாருங்க, இப்போ பின்னேரம் வழிய மக்கள் கூட்டம் கூடுறவனுக்கு காலமேலேயே இந்த இடத்துல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதால காலமை வெள்ளன எவ்வளவு மக்கள் வந்து நிற்கின இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்காக, இந்த அருமையான காட்சியை பார்க்கறதுக்காக நான் லொக்கேஷன் தேடிக்கொண்டிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் இல்லாத வெவ்வேறு இடத்துல இருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்க்க நீங்கள் திருவள்ளுவர் சிலையோடு சேர்த்து சன்ரைஸ் வர்றதை பார்க்கத்தக்கதாக இருக்கும். அதுதான் மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறேன். நான் எனக்கு தேவையான ஒரு லொக்கேஷனை தேடி போய்கொண்டிருக்கேன். சன்ரைஸ் பாயிண்ட் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் கூடியிருக்கிறேன். அதுக்கு முன்னாலேயே எனக்கு மக்கள் வந்து நிற்பினேன். அந்த சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்க உங்களுக்கு திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மேடும் ஒரு முன்னுக்கு இருக்கிற ஒரு வியூ இருக்கும். நீங்கள் பார்க்குறது சன்ரைஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் சன்ரைஸை பார்க்கலாம். நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டேன்னா, இந்த ரொக்கால் முன்னுக்கு போய் நின்று சன்ரைஸ் பார்க்குறதுக்காக சேஃப்டியை நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்து நிற்கிறேன். எனக்கு முன்னால் மக்கள் ஒருத்தரும் இல்லை. அப்போ எனக்கு நல்ல வியூ எடுக்கலாம். நீங்கள் தூரத்தில் பார்க்குறது விவேகானந்தர் மேடு. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும், இந்த எனக்கு பின்னால் தான் மக்கள் நிற்கினேன். ஸோ இதில் இருந்து பார்க்க நல்ல வியூ வர வேண்டதுக்காக முன்னுக்கே வந்திருந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். எனக்கு பிறகு 2 வடக்கு நண்பர்கள், வடக்கு இந்தியாவில் இருக்கிற வடக்கு பக்கத்தை சேர்ந்த மக்களும் வந்திருந்தவை. அவைகள் ஹிந்திலேயோ வேறு ஏதோ மொழியில் கதைத்து கொண்டிருந்தவை. எனக்கு விளங்கவில்லை. ஆனால் இந்த வியூவை பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கும். சன்ரைஸ் தொடங்கிட்டு அன்றைக்கு வானம் கீழே மப்பாக இருந்ததால் எங்களுக்கு கீழே இருந்தே சன்ரைஸ் வியூ தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வானத்தை விட்டு மேலே வரைக்க சன்ரைஸ் படிவாக பார்க்கத்தக்கதாக இருந்துச்சு. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சன்ரைஸ் தொடங்கிட்டது. சன்ரைஸ் பார்த்து கொண்டிருக்கே நான் இந்த கன்னியாகுமரியை பற்றி சிறிய விவரங்களை உங்களோட பகிரலாம்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி என்பது வங்களா விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் ஆகியவை இணைகின்ற ஒரு இடம்தான் இந்த கன்னியாகுமரி. இந்த 3 பெருங்கடல்களும் இணைகிற இடம். மற்றது இந்த இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாகத்தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து சன்ரைஸோ சன்செட் பார்க்கறதுக்காக வர்றவர். இதுதான் விவேகானந்திட்ட நினைவு மண்டபம். மற்றது 133 அடி உடைய திருவள்ளுவர்கிட்ட சிலையும் இருக்குது. கன்னியாகுமரியில் தான் மகாத்மா காந்தியடிகள்கிட்ட சாம்பல், அதாவது அஸ்தி என்று சொல்லப்பட்ட சாம்பல் கரைக்கப்பட்டது. காந்தியடிகள் மற்றது காமராயர்கிட்ட நினைவு மண்டபமும் கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக நாகர்கோயில் இருக்குது. கன்னியாகுமரி என்று சொல்கிறது ஒரு மாவட்டம். அந்த பேரால் தான் இந்த இடத்தையும் கூறப்படுது. கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி இந்த இடம் இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காக பல ஆயிரம் மக்கள் இவ்விடத்தடியில் திரண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சன்செட்டை பார்க்குறதுக்காக இந்த இடத்துல பல ஆயிரம் மக்கள் திரளுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சன்ரைஸை பார்க்குறதே ஒரு அருமையான காட்சியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன வியூ, அதாவது திருவள்ளுவர் சிலை மற்றது விவேகானந்தர் மேடு, அந்த வியூவோட சன்ரைஸ் வர்றதால தான் இந்த இடத்துல இருந்து மக்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வர்றவ ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கறதுலேயும் எவ்வளவோ மக்கள் இதில் திரளாக நிற்கின. அந்த இடம்தான் சன்ரைஸ் பாயிண்ட்னு சொல்லப்படுவது. அதுக்கு பின்னால் அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக விசிட் பண்ணுவோம்.
அது எப்படி போகிறோன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதுக்கு அடுத்து தான் நான் இப்படியே மெல்லிசா இந்த சன்ரைஸ் எடுத்துக்கொண்டு நான் அடுத்த பக்கம் போகிறேன். சன்செட் எங்கேருந்து பார்க்கலாம் அந்த இடத்த பார்க்குறதுக்காக கொஞ்சம் போக் பண்ணி போகணும். அந்த வாக்கிங் முடிஞ்சால் போல் நான் அடுத்ததாக கோயில் நோக்கி போவேன். சன்ரைஸ் பாயிண்டால் நடந்து கொண்டு போகிறேன் பாருங்க. இப்போ மக்கள் போயிட்டினேன். சன்ரைஸ் பார்த்த உடனே இந்த இடம் எம்டி ஆகிட்டுது. இந்த இடம் காலமாக மட்டும்தான் பிஸியாக இருக்குது. மற்றபடி வந்து மக்கள் இருந்து சும்மா இருக்கிற இடம் தான் இந்த இடம். நான் இப்போ நடந்து கொண்டு போகிற இடத்துல இருந்து தான் பின்னேரங்களில் சன்செட் பார்க்குறதுக்காக வருவினேன். வந்து இவ்விடத்தடியில் நின்று சன்செட் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வரீங்களா சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குற மாதிரி வாங்க. சன்செட் பார்க்குறதுக்கு வந்துட்டு காணுமே சன்ரைஸ் பார்த்துட்டு விவேகானந்தர் பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு போகிறண்டா போகலாம். ஒரு நைட்டும் ஒரு ஃபுல் டேயும் ஸ்பெண்ட் பண்ணத்தக்க இடம் தான் இந்த இடம். அல்லது காலமாக வந்துட்டு நீங்கள் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு பின்னேரம் சன்செட்டையும் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த லொக்கேஷனுக்கும் போகலாம். காலம் இங்கே நிற்கிற மாதிரி வர வேணும். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் இங்கே வந்து இரவு பின்னேரம் வந்து சன்செட் பார்த்துட்டு இங்கே தங்கிட்டு காலமாக சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ இந்த விவேகானந்தர் இங்கே உள்ள இடங்களை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் போவேக்க ரிலாக்ஸாக இருக்குமெண்டு இது என்ற கருத்து. கணக்க மக்கள் இங்கே அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஐயர்மார் அதுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கார்கள். அந்த இதை நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். அஸ்தியில் கொண்டு வந்து கரைக்கிற இடத்தையும் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த இடங்களில் நீங்கள் வரைக்க அந்த நிகழ்வுகள் நடக்கிறதையும் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இந்த லொக்கேஷனில் தான் ஐயர்மார் அதையும் பூசையும் செய்து அஸ்தி கரைக்கப்படுகிறது. உண்மையாக சன்செட் பார்க்குறது இந்த நார்மலாக இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் ரெண்டுமே சன்செட் பார்க்கலாம். சன்செட் பார்க்க உங்களுக்கு முன்னாலே ஒன்றும் மறைக்காது. சன்ரைஸ் பார்க்க மட்டுமே உங்களுக்கு இந்த விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலையும் தெரிகிற மாதிரி சன்ரைஸ் பார்க்கலாம். சன்செட் பார்க்க இந்த வியூ வராது இடத்துலேருந்து பார்க்க. மற்ற பக்கத்தில் நின்று பார்க்குறேன்னாலும் அங்கே ஒரு லொக்கேஷனும் இல்லை. ஸோ இந்த இடம் பியூர்லி ஃபார் சன்செட்டுக்காக ஒதுக்கப்பட்டு சன்செட் பார்க்குறதுக்காகவும் மற்றது அஸ்தியில் கதைக்கிறதுக்கான ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது இப்போதைக்கு. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை. சன்ரைஸ் பார்த்தாச்சு. சன்ரைஸ் பார்த்துட்டு இங்கே சன்செட் இடத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக போய் கொண்டிருக்கிற இடம் நார்மலாக இந்த விவேகானந்த மேடுக்கு அப்படி போட்டில் போகலாமென்று எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போய் கொண்டிருக்கேன். அதோட இந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு கோயிலையும் பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறதான் இப்போதையான பிளான். பிராண்டட் பேக் இந்த இடத்துல வாங்கலாம். நான் நினைக்கல அது பிராண்டடாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் பிராண்டட் நேம்கள் போட்டிருந்த பேக்குகளை பார்க்கறதுக்கு இருந்தது. உண்மையாக பிராண்டட் பேக்குன்றது எனக்கு சரியாக சொல்ல தெரியல.
மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. நன்றி.